அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, உலகத்தில் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும், கெட்டவர்களாக வாழக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஹியாருக்கும் ஹைருக்கும், உங்கள் சிறந்தவர் யார் என்று இந்த கேள்வியை கேட்டு சிறந்தவருடைய அடையாளமாக சில விஷயங்களை சொல்லுவது உண்டு. உங்கள் சிறந்தவர் யார் முதலில் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் என்று. உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் என்று. இப்படி பல விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற வரிசையில் இந்த ஒரு குணத்தை பற்றியும் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் சிலர் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தார்கள். வந்து அவர்களை பார்த்து, உங்களில் சிறந்தவர் யார், கெட்டவர் யார் என்பதை உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் தோழர்கள் அமைதியாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே கேள்வியை 3 முறை கேட்டார்கள். அப்பொழுது ஒரு நபர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், சொல்லித்தாருங்கள், எங்களில் சிறந்தவரும் கெட்டவரும் யார் என்பதை எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் சிறந்தவர் யாரெனில் அவரிடமிருந்து நன்மை கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அவரிடமிருந்து நன்மை கிடைக்கும் என்று மக்கள் ஆதரவு வைப்பார்கள், நம்பிக்கை வைப்பார்கள். மேலும் அவரது தீங்கிலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இவர்தான் உங்களில் சிறந்தவர். உங்களில் கெட்டவர் யார் என்று சொல்லுகிற பொழுது, எந்த நன்மையும் அவரிடமிருந்து எந்த நன்மையும் கிடைக்காது என்று மக்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு கிடைக்காது. மேலும் அவரது தீங்கிலிருந்து அவர்கள் பாதுகாப்பாகவும் இருக்க மாட்டார்கள். புரியுதா? அதாவது அவரிடமிருந்து எந்த நன்மையும் கிடைக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அவரது தீங்கிலிருந்து அவர்கள் பாதுகாப்பாகவும் இருக்க மாட்டார்கள். இதுதான் விஷயம். ஒரு உண்மையான முஸ்லிம் பிறருக்கு நன்மை செய்வார், அவரால் யாருக்கும் தீங்கு ஏற்படாது. மக்கள் அவரை நம்பிக்கையோடு அணுகுவார்கள். ஆனால் தீய குணமுள்ள ஒரு மனிதனிடமிருந்து மக்கள் நன்மை எதிர்பார்க்க மாட்டார்கள். அவரால் எப்போதும் தீங்கு நேருமோ என்ற அச்சத்திலேயே அவர்கள் இருப்பார்கள். இவர்தான் கெட்ட மனிதராக இருக்கிறார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டுமெனில் நம்மின் மூலமாக இந்த சமூகத்திற்கு, மக்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும். நம்மிடமிருந்து, நம்முடைய ஆபத்திலிருந்து இந்த மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்துவிடக் கூடாது. அப்படியானால் நன்மையின் இவர்தான் நல்லவராக இருக்கிறார், உங்களில் சிறந்தவராக நாம் பார்க்கப்படுவோம். ஆக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சிறந்தவர்களாக ஆக்குவானாக. நம்மின் மூலமாக இந்த மக்களுக்கு பலனை தருவானாக. நம்மின் மூலமாக எந்த விதமான தீங்கும் ஏற்படாது என்று இந்த மக்கள் நிம்மதியாக இருப்பார்களாக. அப்படிப்பட்ட நிலையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.